அஞ்சலி மேடம் வந்து அஞ்சலி மேடம் நடித்தாவே அது ஒரு டாப்பாக நல்லா இருக்கும். அந்த சீன் சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த அந்த 4 வயசில் பார்த்தவரு நாம் அப்புறம் வந்து இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ. அது வந்து பழைய நம்ம எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே சின்ன வயசில் பார்த்தவங்களும் நம்ம திடீர்னு பார்க்கும்போது அந்த சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது வித்தியாசமாக வச்சுருக்காரு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பொண்டாட்டி பார்க்கணுன்னா இன்னொருத்தர் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு. அது மாதிரி இல்லாமல் அவங்க வந்து எல்லாருமே ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வித்தியாசமாக காமிச்சிருக்காரு. நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. நல்லா சொல்லியிருக்காரு. ஆ பறந்து போகிற மாதிரியே இருக்குது. எல்லாருமே பறந்து போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மலை, ஒரு குட்டை, ஒரு குளம், ஒரு எல்லா இடத்துல ஓடி 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 அது பறந்து போகிற மாதிரியே இருக்குது. படம் நல்லா இருக்கு. எல்லாம் பறந்து வருவாங்க. பறந்து வந்து பார்க்கணும். அப்போதான் பறந்து போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குன்னு தோணுது. சேர்ல தான் இருக்கேன். அப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சே கூட சூப்பரான நிலைமையில வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய மாடல்ஸ்லாம் இருக்காங்க, ரோல் மாடல்ஸ்லாம் இல்லை. அதனால அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குழந்தையோட ஆட்டிடியூட்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம லிபரலா அதை நம்ம இது பண்ண விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வரும் குழந்தை. நம்மள வந்து ஒரு 4 சுவத்துக்குள்ள கட்டி போட்டு நம்ம எண்ணங்களையும் சரி ஆக்டிவிட்டிஸும் சரி அதுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மள வந்து நம்ம போற வழியில போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியா, அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஃபேமிலியா குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சு. படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அவங்க நடிப்பு சின்ன தம்பி நடிச்சது நல்லா இருந்துச்சு. இல்ல வெளியே இந்த ஊர்நில சுத்துனது இது ஞாபகம் இருக்கு. இல்ல நம்ம நாங்க பட்டிக்காட்டுல இருந்தனால அது சுதந்திரமா விளையாண்டுச்சுங்க. நம்ம இவ்வளவு கண்டிஷனா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சது இல்ல. அது பூட்டி வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. வேற நன்றி. படம் வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நான் வந்து அஞ்சலி மேமோட பையனா நடிச்சிருப்பேன் இந்த படத்துல. அது வந்து அஞ்சலி மேம் கூட பண்ணதோ சரி, இப்போ நான் மிர்ச்சி சிவா சார் மீட் பண்ணது, ராம் சார், வேணா ராம் சார் தான் சொல்லுவேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அவரோட மூவில ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்கு. அவரு இன்னும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அந்த பசங்க கூட எல்லாம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. பறந்து போகுதுங்க. பறந்து போக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாருமே நல்லாவே பார்க்கலாம். ஸோ ரொம்ப கேஷுவலாக எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப எப்படி பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் மாதிரி ரொம்ப நல்லா ஆக்டரும் சரி டைரக்டரும் வந்து ரொம்ப கேஷுவலாக மூவி எடுத்திருக்காரு. வெரி நைஸ். எல்லாமே ஃபேமிலியோட தேட்டரில் வந்து நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நல்ல மூவி. இல்லைங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சாங்ஸ் இருக்குது, 19 சாங்ஸ் இருக்குன்றாங்க. பட் அது உங்களுக்கு சாங்ஸாக போகிற மாதிரி தெரியாது. அப்படியே மூவியாக வந்து உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தான். சப்ஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு சாங்ஸ் தான் இருக்குங்க. அன்னெசரியாக எதுவும் வைக்கல. ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூப்பராக இருக்கு. பசங்களை கண்டிப்பாக கூட்டு வந்து பாருங்க. நல்ல காமெடி. ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு போரே அடிக்காது. இருக்கு நல்லா இருக்கும். அப்படிலாம் எதுவும் சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜாலியா வந்துட்டு போய் ஜாலியா போலாம். ஒன்றும் பிரச்சனை. சூப்பரா இருக்கு. மெசேஜ் இல்லை, எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிறது தான். அது எல்லாம் நடக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்பா பையனோட அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் டெய்லி அவங்கள எப்படி வீட்டில் நடக்கிற விஷயம் தான் அது. அதை அப்படியே ஆக்சுவலாக ரியலாக எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க.